welcome. This is Zaybah creation. இன்னைக்கு இந்த வேஸ்டான கவரை வச்சு தான் ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். பட் வேஸ்டான பேப்பரில் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன். சரி வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேஸ்டான ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. துணி கடைக்கெல்லாம் போனால் அந்த வேஸ்ட் அட்டை கொடுப்பாங்கல்ல, அந்த அட்டையோடு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதில் சென்ட்ரு போர்ஷனை வந்து கட் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம ஒரு பிளாக் சார்ட் வச்சு அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கவர் பண்ணுறது வந்து ஃபெவிகாலில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இல்லை, சரி நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிடலாமா? இப்போ அதை வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேஸ்டான பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ லென்த்து பிரெத்து அப்படிங்கிறதுலாம் மெஷர்மெண்ட்லாம் இல்லை. ஒரு நார்மலாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபோல்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸ்டாப்லர் அடிச்சுக்கோங்க. ஸ்டாப்லர் இல்லைன்னா த்ரெட் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடலாம். பாருங்கள், அது இப்படி தான் இருக்கும். இப்படி ஒட்டினதுக்கப்புறம் அது ஃபுல்லாக இப்படி ஒட்டிடும். இதே மாதிரியே வந்து நம்ம இன்னொன்று செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, செஞ்சாச்சு. இதையும் அதையும் வந்து நம்ம ஒன்றா ஒட்டிடலாம். ஒன்றா ஒட்டினா ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம 4-5 எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் தான் செய்ய போகிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் ஃபோல்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உரைஞ்சி கூட கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு லீஃப் ஷேப்புக்கு நம்ம பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வெயின்ஸ் எல்லாம் வந்து தெரியணும்ல, ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே விரிச்சுட்டு பார்க்கும்போது அது அப்படியே ஒரு வெயின்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ளாரை, அது கூட இந்த லீஃபை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் பண்ணி வச்சுக்கலாம். வந்து அந்த கார்ட்போர்டில் வந்து சும்மா அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். எது எது எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிடலாம். ஒட்டும் போது அந்த லீஃபுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது அப்படியே நீட்டாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேப்பர் ராட் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு குச்சி, ஏதாவது ஒரு ஸ்டிக்கர், பென்னோட ரீஃபில் இல்லைன்னா கலர் பென்சில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் சுற்றுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே வந்து சுற்றி ஒரு 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக எண்டிங் போர்ஷன் வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம 2ஆக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது வந்து அந்த ஸ்டிக்கை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து ஒரு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா புரியும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சுற்றிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் பண்ண போகிறோம்.
வந்து நம்ம ஒட்டி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ளாஸ்க்கெலாம் வந்து நடுவில் வந்து ஒரு பேர்ல்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரியே வந்து பேர்ல்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் அது வச்சாலும் வைக்கலைனாலும் பரவாயில்ல, பட் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ரோசஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து ஏதோ ஒரு ரேடியஸில் வந்து ஒரு சர்க்கிளை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வந்து ஒரு சுருள் மாதிரி அதை அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரோஸ் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த குயிலிங் டூல் இருக்குல்ல, அந்த டூலை வச்சு சுற்றிட்டு வரலாம். குயிலிங் டூல் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக எதையாவது வச்சு நீங்கள் சுற்றிட்டே வரும்போது அதை அப்படியே வந்து நமக்கு ஒரு ரோஸ் இதில் கிடைக்கும். கடைசியாக வந்து அந்த எண்டிங் பார்ட் வந்து நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த ரோசஸ்லாம் வந்து நம்ம எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது எப்படி ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று விட்டு ஒன்று அப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலியான இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம வந்து வேற ஒன்று ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் இந்த ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ஃபெவிகால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபெவிஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த பேப்பர் ராடை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். நான் ஆல்ரெடி 2 ஒட்டிட்டேன். இப்போ 3ஆவது வந்து ஒட்டி காமிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த ரோஸே வச்சா கூட நல்லா தான் இருக்கும். அது செஞ்சதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரோஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த பேப்பர் ராடு வச்சு நம்ம இது பண்ண வேணாம், நார்மலாக ரோஸஸ் மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த சென்ட்ரல் போர்ஷனுக்கு வந்து நான் ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே ஸ்டிக் பண்ணி நம்ம தொங்க விட போகிறோம். ஸோ பார்க்க நல்லா இருக்கும்ல. நம்ம எடுத்திருக்க இந்த ஃப்ளாரில் வந்து பேக் சைடு தான் அந்த த்ரெட்டை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேக் சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சுருந்தா வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதை நம்ம வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஃபெவிகால் போட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அது அந்த த்ரெட் வந்து என்றைக்குமே பிரிஞ்சு வராமல் அப்படியே அதுலேயே வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம சென்ட்ரல் போர்ஷனில் அட்டாச் பண்ணோமா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இதை திருப்பி பின்னாடி வந்து ஃபெவிகால் போட்டு அந்த த்ரெட்டை ஒட்டிட்டு நம்ம ஆல்ரெடி எப்படி அதுக்கு பேப்பர் வச்சு இது பண்ணோம். ஸோ அதே மாதிரியும் இதுக்கும் வந்து நம்ம பேப்பர் வச்சு அதை ஒட்டிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா கலர் பேப்பரில் கூட செய்யலாம். பட் எனக்கு என்னமோ இந்த பேப்பரில் செய்யணும்னு தோணுச்சு. இந்த பேப்பரில் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.